எது பக்தி என்பதை குறித்து மகா பெரியவர் வாயிலாக நாம் சில சிந்தனைக்குரிய கருத்துக்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஆங்கிலத்தில் இதை காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அந்த செயலுக்கு பதில் விளைவு அப்படின்னு ஒன்று உண்டு. நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது. படிப்பு இருக்கிறதல்லவா, நாம் படிக்கிற படிப்பு இது நம்முடைய அறிவுக்கு விழிப்பை தரும். பக்தி இருக்கிறதல்லவா, அந்த பக்தி அந்த விழிப்புக்கே ஒரு பெரிய விடிவை தரும். பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பயம் சார்ந்த விஷயமாகவும் பலவீனமாகவும் சிலராலே கருதப்படுகிறது. எனக்கு தெரிந்து கடவுள் மறுப்பாளர் ஒருவர் இருக்கிறார். அவர் கேலியாக சொல்லுவார், உங்களை போன்ற பக்தர்கள் ஒரு கடிதம் எழுதுவதாக இருந்தாலும் மேலே பிள்ளையார் சுழி போட்டு ராமஜெயம் என்றோ அல்லது நமச்சிவாயா என்றோ அல்லது பிள்ளையார் துணை முருகன் துணை என்றோ எழுதாமல் நீங்கள் ஒன்றை தொடங்க மாட்டீர்கள். ஒரு கடிதம் எழுதுவதற்கு கூட உங்களுக்கு கடவுளுடைய சப்போர்ட் தேவைப்படுகிறது. இது பலவீனம் இல்லையா? அவருக்கு உங்களோடு இருந்து நீங்கள் கடிதம் எழுதுவதற்கு துணை செய்வதுதான் அவருக்கு வேலையா? அவர் இருக்கிறார் என்றே வைத்துக் கொள்வோம். இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து கோடிக்கணக்கான பேரை படைத்தவர் ஒவ்வொருவரும் அப்படி எழுதும்போது அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு என்னுடைய துணையை அழைத்தாயா, நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வாரா? சொல்ல முடியுமா என்று ரொம்ப புத்திபூர்வமாக பேசுவதாக கருதி கொண்டு அவர் கேள்விகள் கேட்பார். ஒரு கோணத்தில் பார்த்தா நமக்கு கூட ஆமாம்ல, எதற்கெடுத்தாலும் கடவுளை துணை துணை என்று எதற்கு நாம் அழைத்து தொந்தரவு செய்கிறோம்? அது ஒரு பலவீனம் தானே. எத்தனையோ இப்போ மிருகங்களுக்கெல்லாம் கடவுளை பற்றியே தெரியாது. மிருகங்கள் வாழவில்லையா? கடவுளை பற்றியே தெரியாத குழந்தைகள் நன்றாக இல்லையா? வளர்ந்து ஆளான பிறகுதானே கடவுள் சிந்தனை எல்லாம் நமக்கு வர்றது. அதனால இவர் சொல்றதும் சரிதானே அப்படின்னெல்லாம் நம்ம மூளை குழம்பும் பலவிதமான கருத்துக்கள் உருவாகும். ஆனால் உண்மையில் பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அகந்தை இல்லாத தன்மையை குறிப்பது தான் பக்தி. எப்பொழுது நான் 2 கைகளை கூப்பி விட்டேனோ அப்போ என்னால் ஆவது ஒன்றும் இல்லை. நான் பிறந்ததே எனக்கு தெரியாது. பிறந்து முழித்து நடமாட எனக்கு மொழி எனக்குள்ளே தோன்றி பல காலங்களுக்கு பேசி எல்லாம் ஆன பிறகுதான் வாழ்க்கைனா என்ன, நான் இந்த பூமியில் ஒரு அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்திருக்கேங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரிய வருகிறது. ஸோ பிறப்பும் என் கையில் இல்லை, இறப்பும் என் கையில் இல்லை. என் தாய் தந்தையரை நான் தீர்மானிக்கவில்லை. இந்த உருவம் இருக்கிறதே, இந்த உருவத்தை கூட நான் கேட்டு பெறலை. எனக்கு இப்படி முகம் வேணும், எனக்கு இப்படி இருக்கணும், இந்த உயரம் இருக்கணும், இந்த நிறம் இருக்கணும். நாம் கிடைத்ததை வைத்துக்கொண்டு அமைந்ததை ஒப்புக்கொண்டு வாழுகின்றவர்களாக இருக்கிறோம். அப்போது நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். எதுதான் இருக்கிறது, அடுத்து என்ன நடக்குங்கிறதே தெரியாத நிலை. அப்போ ஒரு சக்தி இருந்து கொண்டு இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. மிகச்சரியாக காலையிலே சூரியன் உதித்து விடுகிறான், மாலையிலே அஸ்தமனமாகி விடுகிறான், மாதம் ஒரு முறை மறைந்தும் போகிறான். அதை அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கண்ணில் தெரிகின்றன, பகலில் அவை தெரிவதில்லை. பருவங்கள் மிகச்சரியாக இயங்குகின்றன. மார்கழியிலே பனி, கோடையிலே வெப்பம், மழைக்காலத்திலே மழை, காற்று காலத்திலே காற்று என்று எல்லாமே ஒரு இயக்க கதி. இவ்வளவு திட்டமிட்ட ஒரு விஷயத்தை நிச்சயமாக இதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி தான் நான் பிறக்கவும் நான் இப்படி சிந்திக்க பேசவும் காரணமாக இருக்கிறது. ஆகையினால என்னால் ஆனது எதுவும் இல்லை. அந்த சக்தியிடமிருந்து வந்த நான் அந்த சக்தியிடம் திரும்ப சென்று சேருவது தான் சரி. ஏனென்றால் நான் சக்தி துளியாக வெளியிலே இருக்கும் வரை இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு, பசி, தாகம், ஆசை, அவஸ்தை, நோய், இவைகளுக்கெல்லாம் நான் ஆட்பட்டு வாழ்ந்தாக வேண்டும். ஆகையினால எனக்கு மிஞ்சி ஒரு சக்தி இருக்கிறது என்று உணர்ந்து நான் என்கின்ற அகந்தை இல்லாமல்
நான் நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் பார்த்து கொள்வான் என்று எண்ணத்தை தருவது பக்தி. இதனால் நாம் எப்பொழுதும் சீராக இருக்கிறோம். ஆதிசங்கரர் இந்த பக்திக்கு 5 உதாரணங்களை சொல்கிறார். பக்தி எப்படி இருக்கணுமா தெரியுமா? 5 உதாரணம். 1, அழிஞ்சில் விதை. அழிஞ்சில்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தினுடைய விதை அந்த மரத்திலிருந்து கீழே விழும். ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், அந்த விதை மெல்ல அப்படியே தானாக நகர்ந்து அந்த மரத்தோட தண்டு இருக்கு இல்லையா, அதில் போய் ஒட்டி கொண்டு அப்படியே அந்த மரமோடு மரமாக மாறிவிடும். இன்றைக்கும் அழிஞ்சில் மரம் இருக்கிற இடத்துல போய் நாம் பார்க்கலாம். அந்த மரம் தன்னுடைய விதைகளை வெளியில் விடாது, காற்றெல்லாம் அடித்து கொண்டு போக முடியாது. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால அவர் என்ன பண்றார், அழிஞ்சில் விதையை உதாரணமாக சொல்லுகிறார். எப்படி அந்த மரத்தில் தோன்றிய விதை அந்த மரத்தை விட்டு பிரியாமல் அந்த மரத்தோடு சென்று சேருகிறதோ, அதுபோல இறைவனிடமிருந்து தோன்றிய நாமும் இறைவனை சென்று அடைவதே நம் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கணும். அதற்கு பக்தி வேண்டும். அடுத்தது ஊசி, காந்தம். ஊசி இரும்பாலானது, காந்தம் என்ன பண்ணும், காந்தத்தை நோக்கி ஊசி ஒட்டிக்கொள்ளும். காந்தம் போல எப்படி ஊசியும் இரும்பும் காந்தமும் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்கிறதோ, அது போல நாம் இறைவனோடு பின்னி பிணைந்து இருக்க வேண்டும். 3வது ஒரு பதிவிரதையை போல. பதிவிரதை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அவள் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னாக்கா, அவள் சதா கணவனுடைய நினைவாகவே இருப்பாள். கணவனை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டாள். எப்படி ஒரு பதிவிரதை தன் கணவனுடைய நினைவாகவே இருக்கிறாளோ, அதுபோல நாமும் கடவுள் நினைவாகவே இருக்க வேண்டும். அதற்கடுத்தது கொடி, மரம். ஒரு கொடி இருக்கிறது, அந்த கொடி எங்கே வளர்ந்திருந்தாலும் பக்கத்தில் ஒரு மரம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மரத்தை அடைந்து அந்த மரத்தை சுற்றி படர்ந்து கொள்ளுமாம். ஆக அப்படி மரத்தை சுற்றி படர்ந்து கொள்ளுகின்ற, எப்படி ஒரு கொடிக்கு அந்த அறிவு இருக்கு பாருங்க, அது போல நாமும் ஒரு கொடி போல அது எப்படி மரத்தை அணைந்து கொள்ளுகிறதோ அது போல இறைவனை அணைந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து நதி, கடல். இந்த உலகத்தில் ஓடுகின்ற சகல நதிகளும் இறுதியிலே கடலிலே தான் சென்று சேருகிறது. அதுபோல நாமும் நதி போல இருந்து கடவுளாகி இறைவனை சென்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்திக்கு 5 உதாரணங்கள். அழிஞ்சில் விதை, ஊசி, காந்தம், பதிவிரதை, கொடி, மரம், நதி, கடல், இவைகளை உதாரணமாக காட்டுகிறார். இவ்வளவையும் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு தெரியுமா, பக்தியில் சரணாகதியே தலை சிறந்தது. பக்தியோடு இருப்பது மிக கடினம். ஏன்னு சொன்னால், நடுவில் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற சிக்கல்கள் நம் பக்தியை சீர்குலைக்க பார்க்கும். அதில் ஒரு அர்த்தமும் இல்லை என்பது போல காட்டும். மாயை நிறைந்தது நம்முடைய வாழ்க்கை. அதனால நம்ம எப்பொழுதும் நல்ல உறுதியோடு இருந்து எந்த நிலையிலேயும் பக்தியை விட்டுவிடக்கூடாது. பக்தியின் உச்சபட்சம் என்ன தெரியுமா, சரணாகதி. என்னை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். நல்லதோ தீயதோ எது நடந்தாலும் அது உன்னை சேர்ந்தது. நல்லது நடக்கும் பொழுது மட்டும் நீ நடத்தினாய், தீயது நடத்தும் பொழுது நீ நடத்தவில்லை அப்படின்லாம் நான் கருத மாட்டேன். எனக்கு நீ தீயதை தந்தால் அதற்கு காரணம் இருக்கிறது, நல்லதை தந்தாலும் அதற்கு காரணம் இருக்கிறது. உனக்கு தெரியும் எனக்கு எதை எப்பொழுது தர வேண்டும் என்று. நான் உன்னை சரணடைந்து விட்ட காரணத்தினாலே எனக்கென்று எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைவது அப்படிங்கிறது தான் பக்தியில ரொம்ப உயர்ந்த நிலை. பிரதிபக்தி, ஒன்றை எதிர்பார்த்து பக்தி செய்வது, தேவைக்கு பக்தி செய்வது, இதெல்லாம் பக்தியினுடைய தொடக்கத்தில் நமக்கு வாழ்க்கையில முதிர்ச்சி ஏற்படாத நிலையில் இருக்கலாம். ஆனால் முதிர 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 நம்முடைய பக்தி ஆதிசங்கரர் சொன்ன அந்த 5 உதாரணங்களைப் போலவும் சரணாகதி அப்படிங்கிற ஒன்றை மையமாக கொண்டதாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த உலகத்திலே பிறந்துவிட்ட நமக்கு கடை தேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, எது பக்தி அப்படிங்கிற கேள்வியை கேட்டு இத்தனை விளக்கங்களை பெரியவர் தந்திருக்கிறார்.